Hi students, in this video we are going to study about Le Chatelier's principle. Many chemical reactions that have industrial importance such as synthesis of ammonia are reversible in nature. Industrial importance வாய்ந்த நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் அம்மோனியா எடுத்துக்கலாம். It is important to know that reaction conditions to produce maximum yield. இப்போ அந்த ரியாக்ஷன்ஸில் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸில் ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஈல்டு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து அந்த ரியாக்ஷனில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியணும். If a system at equilibrium is disturbed by modifying the reaction conditions, then the system adjusts itself the new conditions to re-establish the equilibrium. ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய சிஸ்டம், அதாவது ஈக்குலிபிரியம் சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம். எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அந்த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணலாம். அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து நியூ கண்டிஷன்ஸ் டு ரீஎஸ்டாப்ளிஷ் த ஈக்குலிபிரியம் எந்த டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆகும் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூ கண்டிஷன்ஸ்னால் அந்த ஈக்குலிபிரியத்தை திரும்பவும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆகும். அந்த ரியாக்ஷன் விச் மீன்ஸ் நம்ம என்ன டிஸ்டர்பன்ஸ் ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில் ஏற்படுத்தினாலும் அதனுடைய ஈக்குலிபிரியமில் இருக்கும்போது அந்த சிஸ்டம் நம்ம ஏற்படுத்தக்கூடிய டிஸ்டர்பன்ஸை நல்லிஃபை பண்ணும். ஓகே, அந்த ரியாக்ஷனையே வந்து அந்த டிஸ்டர்பன்ஸை நல்லிஃபை பண்ணக்கூடிய டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகும். இதை பற்றி லீ சாட்லியர் அப்படிங்கிறவர் ஸ்டடி பண்ணி ஒரு பிரின்சிபல் ஒன்று வந்து ப்ரப்போஸ் பண்ணார். அதை தான் நம்ம இங்கே லீ சாட்லியர் பிரின்சிபல்னு நம்ம படிக்க போகிறோம். The effect of change in reaction conditions such as temperature, pressure and concentration on a system at equilibrium can be predicted by Le Chatelier-Brown principle. அதாவது வந்து ஒரு ஈக்குலிபிரியம் சிஸ்டத்தில் டெம்பரேச்சர்னால், ப்ரெஷர்னால், கான்சன்ட்ரேஷனால் என்ன எஃபெக்ட் நடக்குது அப்படிங்கிறத லீ சாட்லியர்-ப்ரவுன் பிரின்சிபல் மூலமாக நம்ம ஸ்டடி பண்ணலாம். வாட் இஸ் லீ சாட்லியர் பிரின்சிபல்ங்கிறத பார்க்கலாம். It states that if a system at equilibrium is disturbed, then the system shifts itself in a direction that nullifies the effect of that disturbance. அதாவது ஈக்குலிபிரியமில் இருக்கிற சிஸ்டத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து அந்த ரியாக்ஷன் விச் மீன்ஸ் தட் பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் அந்த நம்ம ஏற்படுத்தின டிஸ்டர்பன்ஸை அந்த டிஸ்டர்பன்ஸ்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எஃபெக்டை நல்லிஃபை பண்ணக்கூடிய டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆகும். This principle is known as Le Chatelier's principle. Okay. Effect of concentration. இப்போது ஒரு ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் ஒரு ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் சேஞ்சினால் என்ன எஃபெக்ட் நடக்குது, அது எப்படி அது நல்லிஃபை பண்ணப்படுது, நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆர் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். First, at equilibrium, the concentration of the reactants and products does not change. ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அது எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, ஈக்குவலாக தான் இருக்கும். த அடிஷன் ஆஃப் மோர் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் டு த ரியாக்டிங் சிஸ்டம் அட் ஈக்குலிபிரியம் காசஸ் அன் இன்க்ரீஸ் இன் தியர் ரெஸ்பெக்டிவ் கான்சன்ட்ரேஷன். அதுபோல் ஒரு ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷனில் நம்ம வந்து எக்ஸஸாக மோர் ரியாக்டன்ட்டோ அல்லது மோர் ப்ராடக்டோ ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டத்தில் இருக்கிறவுடைய ஈக்குலிபிரியம் வந்து எந்த சைடு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து அந்த ரியாக்ஷனில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, அக்கார்டிங் டு லீ சாட்லியர்ஸ் பிரின்சிபல் த எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டு ஷிஃப்ட் த ஈக்குலிபிரியம் இன் அ டைரக்ஷன் தட் கன்சியூம்ஸ் த ஆடட் சப்ஸ்டன்ஸ். இப்போது ஒரு கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம், எய்தர் ரியாக்டன் சைடு ஒரு ப்ராடக்ட் சைட் ஏதோ ஒன்று. இப்போது ரியாக்டன் சைடு இன்க்ரீஸ் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்க. இப்போது ஏதோ ஒரு சைடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷனை அந்த ஈக்குலிபிரியம் எந்த டைரக்ஷன் நோக்கி ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எந்த டைரக்ஷனில் கன்சியூம் ஆகுதோ அந்த டைரக்ஷனை நோக்கி தான் அந்த ரியாக்ஷன் வந்து மூவ் ஆகும். அந்த டைரக்ஷனில் தான் ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். லெட் அஸ் கன்சிடர் த ரியாக்ஷன் H2 + I2 gives 2HI. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் கேஸஸ் ஆர் ரியாக்டன்ஸ், ஹைட்ரஜன் அயோடைட் கேஸஸ் ஆர் ப்ராடக்ட். த அடிஷன் ஆஃப் H2 or I2 to the equilibrium mixture disturbs the equilibrium.
இப்போ இந்த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஹைட்ரஜன் ஆர் அயோடின் வந்து ஆட் பண்ணுறதா வச்சுக்குவோம். எக்ஸஸாக நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஈக்குலிபிரியம் என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். In order to minimize the stress, the system shifts the reaction in a direction where H2 and I2 are consumed. இப்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஈக்குலிபிரியம் சிஸ்டம் எந்த டைரக்ஷனில் அந்த ரியாக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணக்கூடிய H2 அண்ட் I2 எந்த டைரக்ஷனில் கன்சியூம் ஆகுதோ அந்த டைரக்ஷனை நோக்கி அந்த ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். That is, the formation of additional HI would balance the effect of added reactant, which means forward reactionல reaction நடக்கும். excess of reactant போட என்ன ஆகும், ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் அங்கே இன்க்ரீஸ் ஆகும். ரியாக்டன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் அயோடைடுடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரியாக்ஷன் நடந்து அந்த எஃபெக்டை வந்து நல்லிஃபை பண்ணும். ஓகே, hence the equilibrium shifts to the right forward direction, right side shift ஆகும், which means forward direction. The forward reaction takes place until the equilibrium is re-established. The equilibrium re-establish ஆகிற வரைக்கும் அந்த reaction forward directionல தான் இருக்கும். Similarly, removal of HI also favors the forward direction. ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நடக்கிறதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ப்ராடக்டை ரிமூவ் பண்ணும்போது அங்கே ரியாக்டண்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், அந்த ரியாக்டோடைய கான்சன்ட்ரேஷனை வந்து ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனோட பேலன்ஸ் பண்ணுறக்காக ஃபார்வர்டு டைரக்ஷனில் ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து நம்ம எக்ஸஸ் ஆஃப் ரியாக்டண்ட்டை ஆட் பண்ணி தான் இந்த பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்டை ரிமூவ் பண்ணுறது மூலமாகவும் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ண வைக்கலாம். இஃப் HI இஸ் ஆடட் டு த ஈக்குலிபிரியம் மிக்சர், த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI இஸ் இன்க்ரீஸ்டு. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ரியாக்டன்ஸான H2 ஆர் I2 வந்து ஏதோ ஒன்று வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஆட் பண்ண ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆகும்னு பார்த்தோம். இப்போது நம்ம ப்ராடக்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் அயோடைடை எக்ஸஸாக ஆட் பண்ணலாம் அந்த ரியாக்ஷன் மிக்சரோட. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐயோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது சிஸ்டம் ப்ரொசீட்ஸ் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன் டு நல்லிஃபை த எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஐ. அப்போது அந்த ஹெச்ஐயோட கான்சன்ட்ரேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரியாக்ஷன் எந்த டைரக்ஷனை நோக்கி நகரும், ரிவர்ஸ் ரியாக்ஷனை நோக்கி நகரும். ஃபார்வேர்டில் நடந்ததாக ரியாக்ஷன் ஆட் பண்ணும்போது இப்போ ப்ராடக்ட்டை நம்ம அடிஷ்னலாக போட்டோம் அப்படின்னா ரியாக்ஷன் வந்து பேக்வேர்டாக நடக்குது, விச் மீன்ஸ் ரிவர்ஸில் நடக்குது, ரிவர்ஸ் ரியாக்ஷனாக ஆகுது அந்த எஃபெக்டை நல்லிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். Let us explain the effect change in concentration by considering the formation of HI from H2 and I2. ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் ரெண்டும் ரியாக்ட் பண்ணி HI ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன் பார்த்துக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். அதில் வந்து எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அட் ஈக்குலிபிரியம் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI, H2 and I2 ஆர் 1 mole, 0.2 mole and 0.1 mole ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ இதுக்கு கேசி எப்படி எழுதுவோம், கேசி ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயோடின். இப்போ இதில் வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹைட்ரஜன் அயோடைடு கான்சன்ட்ரேஷன் 1, இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால 1 × 1 டிவைடட் பை 0.2 × 0.1. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். அப்போ இதில் கேசி வேல்யூ வந்து 50. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா, பை ஆடிங் 0.1 mole அயோடின் டு த ரியாக்ஷன் மிக்சர். இந்த ரியாக்ஷன் மிக்சரோட 0.1 mole அயோடின் ஆட் பண்ணி அந்த சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஓகே, இப்போ டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆஃப்டர் சம் டைம் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI இஸ் ஃபவுண்ட் டு பி 1.092 mole. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹெச்ஐயோட கான்சன்ட்ரேஷன் மெஷர் பண்ணால் 1.092 mole இருக்குது. இப்போ நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, லெட் அஸ் வெரிஃபை வெதர் த சிஸ்டம் ப்ரொசீட்ஸ் டு ரீஎஸ்டாப்ளிஷ் த ஈக்குலிபிரியம் அக்கார்டிங் டு லீ-சாட்லியர்ஸ் பிரின்சிபல். நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அந்த சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து லீ-சாட்லியர் பிரின்சிபலை வச்சு நம்மளை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்குலிபிரியம். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது? 0.2, 0.1, 1 மூணுமே. இப்போ அடிஷனாக நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? ரியாக்டன் சைடு தான் ஆட் பண்ணுறோம். அயோடின் மட்டும் 0.1 மோல் எக்ஸஸாக ஆட் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கான்சன்ட்ரேஷனில் என்ன சேஞ்ச் வரும்? இங்கே வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது, சேம் 0.2. இங்கே 0.1 + 0.1 0.2 ஆகும். இங்கே வந்து 1 தான். இப்போ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் 0.2 மோல் எடுத்து அதில் எக்ஸ் மோல் ரியாக்ட் ஆகிருச்சு. ஸோ 0.2லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணுறோம். -x இங்கே 2x. நியூ கான்சன்ட்ரேஷன் என்னது? 0.2 - x 0.2 - x 1 + 2x. இங்கே ஏன் ப்ளஸ் பண்ணுறோம், இங்கே ஏன் மைனஸ் பண்ணுறோம்? இங்கே வந்து ரியாக்டன் சைடு மைனஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ரியாக்டன் சைடு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும், ப்ராடக்ட் சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஒரு ரியாக்ஷனில். அதனால் இங்கே இப்படி எடுத்திருக்கோம். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஐ, ஹைட்ரஜன் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு வேணும். அப்போது ஹெச்ஐ = 1 + 2x இங்கே இருக்கா, இதை எடுத்துக்கலாம். இந்த 1 + 2xங்கிறத இப்போ நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷன் மிக்சரில் வந்து 0.1 மோல் அயோடின் ஆட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து 1.092 மோல். அப்போ 1 + 2x = 1.092 மோல். இது ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x வேல்யூ கிடச்சிரும். x = 0.046 மோல். Therefore the concentration of hydrogen and iodine at this stage. அப்போ இந்த ஸ்டேஜில் ஹைட்ரஜன் அண்ட் அயோடினுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும்? H2 ஓடது 0.2 - x. x வேல்யூ தெரியுமா? x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0.046 வேல்யூ. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0.154. அதே மாதிரி I2 0.2 - x. x வேல்யூ எவ்வளோ? 0.046. இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 0.154. இது அயோடின் கேஸோட கான்சன்ட்ரேஷன். இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ Q வேல்யூவில் அப்ளை பண்ணலாமா? இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். Q = HI concentration of HI² / H2 × I2. எல்லா வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 1.092 × 1.092 / 0.154 × 0.154. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 50 அப்படிங்கிற வேல்யூ ஆன்சராக கிடைக்கும். அப்போது முதல்ல நம்ம வந்து Q வேல்யூ பார்த்தோமா, அதுலேயும் 50 தான் கிடச்சிது. இங்கே KC வேல்யூவும் 50, விச் மீன்ஸ் இங்கே வந்து Q வேல்யூவும் KC வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்லிடலாம்? கான்சன்ட்ரேஷனில் நம்ம என்ன சேஞ்சஸை ஏற்படுத்தினாலும் அந்த ப்ராசஸ் வந்து ஈக்குலிபிரியம் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகே, அந்த ரியாக்ஷனுடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னோமா, அதனால் நம்ம கான்சன்ட்ரேஷனில் ஏற்படுத்தக்கூடிய சேஞ்சை வந்து நல்லிஃபை பண்ணக்கூடிய டைரக்ஷனில் அந்த ரியாக்ஷன் மூவ் ஆகுது. விச் மீன்ஸ் அந்த டைரக்ஷன் எப்போவுமே அந்த ஈக்குலிபிரியமில் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுதுங்கிறது தான் மீனிங். ஓகே, ஸோ we can conclude that the system has re-established the equilibrium at this stage and the addition of iodine results in the increase in the HI concentration. இதில் நம்ம என்ன சொல்லலாம்? அந்த சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அடிஷன் ஆஃப் அயோடின் வந்து ஹெச்ஐ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக பேலன்ஸ் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸ். தேங்க்யூ.